ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்க அந்த பிரசாதம் என்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அம்மனுக்கு வந்து மாவடித்து அந்த மாவு பிரசாதத்தை அம்மன் மேலே வச்சுருவோம். பூஜை முடிஞ்சோன்னே எடுத்து கொடுத்துருவோம். நாளைக்கு அதுதான் நெய்வேத்தியமா அம்மனுக்கு. நாளைக்கு இல்லை, அந்த சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப என்னால் ஒன்றுமே பண்ண முடியலம்மா, என் வாழ்க்கையில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனையே தீர மாட்டேங்குது, எங்கே போனாலும் எங்களை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபுல் ஸ்டாப். ஏன்னா இந்த மாவு தான் பிரசாதம். மதுரை காளியம்மனுக்கு வந்து சைவ காளி. அவங்க எல்லாரும் நினைப்பாங்க அவங்க வந்து அசைவ காளி மதுரை காளினா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 18க்கு எரமக்கடா வெட்டுறோம். ஆனது யாருக்குன்னு கேட்டால் இந்த முதல்ல இருக்கிற வனபத்திர காளியம்மனுக்கு தான் நம்ம வந்து எரமக்கடா வெட்டுறோம். மதுரை காளியம்மன் உள்ள என்ன படுத்து தான் இருக்காங்க, இன்னும் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தலை. ஆனால் இன்னைக்கு மதுரை காளியம்மனுக்கு நம்ம அந்த பூஜை செய்யல, உள்ள இருக்கிற காளியம்மனுக்கு தான் அந்த மாவிளக்கு பூஜை செய்ய போகிறோம். அம்மன் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனிவே எல்லாரும், எல்லா பக்தர்களும், இந்த யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேறணும், அவங்களோட பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்களால முடிஞ்சத பால் கூட எடுத்து அம்மனுக்கு அவங்க கையாலேயே பால் ஊற்றிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு உடனே கிளம்பிட வேண்டியதான். அன்னைக்கு நைட்டு நான் வந்து சுந்தரலிங்க மகாலிங்கத்துக்கு உடனே பூஜை பண்ணிட்டு உடனே கிளம்புறேன். அங்கே வந்து ரொம்ப விசேஷமான சித்தர்கள்லாம் வருவாங்க. அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. நான் எப்பயுமே சித்ரா பௌர்ணமிக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்தலத்துக்கு போவேன். இந்த தடவை போகிறது வந்து சிவன் கோயிலுக்கு தான் போகிறேன். சந்திரலிங்கம், சுந்தரலிங்கம், மகாலிங்கம் இருக்கிற மலைக்கு தான் நான் போகிறேன். சதுரகிரி அப்படிங்கிற இடத்துக்கு தான் போகிறேன். கண்டிப்பாக அதை வந்து என் கூட பயணிக்கணும், அம்மா நீங்களும் சித்தரை பார்க்க போகிறீங்களே நானும் வரேன் அப்படின்னா ஜென்ஸு கண்டிப்பாக வரலாம், பெண்களுக்கு அலோடு இல்லை, நடக்க முடியாது. கண்டிப்பாக முக்கியமானவங்க எல்லாருமே என் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போகலாம். நாங்கள் அப்படியே அங்கே வந்துடுறோன்னா கூட என் காரில் நாங்கள் இருந்து ஒரு 8 பேர் போகிறோம். அப்படியே அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணால் கூட அப்படியே எல்லாருமே ஒட்டுக்கா மலை ஏறிட்டு இப்போ சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்துடலாம். கண்டிப்பாக தானிப்பாறையில் என்னை கண்டிப்பாக சந்திக்கலாம். இதை மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சிறப்பு பூஜை இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன். மதுரை காளியம்மா, ஸ்ரீ சேலம் மதுரை காளியம்மா நம்மளது ஒரு சேனல் இருக்குது. ஆனால் அது இருக்கவே சேலம் மதுராம்மான்னு மட்டும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் வர வீடியோஸ் அதில் வரும், அதில் வர வீடியோஸ் இதுலேயும் வரும். கண்டிப்பாக அதையும் எல்லா மக்களும் பார்க்கணுன்னு சொல்கிறது தான் என்னுடைய ஆசைகள்.